Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 41. வானர் இங்கேயா? ஜெனிஃபர் உறைந்து நின்றிருக்க வானர் மேடையில் போய் மைக்குக்கு அருகே இருந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டான். தன் இதயம் தடதடவென்று அடித்துக் கொள்ளும் சத்தம் ஜெனிஃபருக்கு கேட்டது. கடைசியாக அவனை அவள் பார்த்தது ஒரு இட்டாலிய ரெஸ்டாரண்டில் இருவரும் உணவருந்திய போது. தன் மனைவி மேரி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை வானர் தெரிவித்த போது ஜெனிஃபருக்கு உடனே ஏற்பட்ட எண்ணம் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்பது தான். வானர் இந்த மாநாட்டுக்கு வருவான் என்று அவள் சொப்பனத்திலும் நினைக்கவில்லை. அவனை நேருக்கு நேர் பார்ப்பதா எண்ணுவதற்கே கஷ்டமாக இருந்தது. வானரும் அவனுடைய மகனும் ஒரே ஊரில் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போதே அவளுக்கு கலவரம் உண்டது. வேண்டாம் வேண்டாம், உடனே இந்த வினாடியை இங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட வேண்டும், போய்விடலாம் என்று திரும்பிய போது கூட்டத்தின் தலைவர் ஒலிபெருக்கியில் அறிவித்தார். பெரியவர்களை, தாய்மார்களை, நின்று கொண்டிருக்கும் மற்றவர்களும் உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கூட்டம் இப்போது ஆரம்பமாக போகிறது. அவளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தவர்கள் இருக்கைகளில் உட்காரத் தொடங்கினார்கள். தான் மட்டும் நின்று கொண்டிருப்பதை எல்லாரும் கவனிக்கிற மாதிரி தோன்றியது. அவளும் ஒரு இருக்கையில் உட்கார்ந்து கொண்டால் சந்தர்ப்பம் கிடைத்தவுடனே நழுவி விட வேண்டும் என்று மனத்துக்குள் தீர்மானித்துக் கொண்டாள். அவைத்தலைவர் கூறினார், இன்று ஒரு முக்கியமான விருந்தாளி நம்மிடையே வந்து நம்மை கௌரவித்திருக்கிறார். அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுகிறவர், நியூயார்க் வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர், அமெரிக்க பாராளுமன்றத்தின் மிக முக்கியமான உறுப்பினர்களில் ஒருவர். உங்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். இதோ அவர், செனட்டர் ஆடம் வார்னர். பலத்த கைத்தட்டல் எழுந்தது. வார்னர் எழுந்து நின்று தலை வணங்கி அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு மைக்கிடம் சென்று அரங்கம் முழுவதையும் கண்களால் அளந்தான். தலைவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றான். அவனுடைய குரல் கணீர் என்று கம்பீரமாக இருந்தது. அவன் நின்ற தோரணையில் ஒரு கம்பீரம் இருந்தது. அது கூட்டத்தை வசியப்படுத்தியது. குண்டுசி விழுந்தாலும் ஓசை கேட்கும் வண்ணம் அரங்கமிகும் நிசப்தம். இங்கே நாம் கூடியிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்மில் சிலர் குஷியாய் நீச்சல் அடிக்கலாம் என்று வந்திருப்போம். அவனுடைய நகைச்சுவை ரசித்து கூட்டத்தினர் கலகலவென்று சிரித்தார்கள். வானர் தொடர்ந்தான். ஆனால் முக்கியமாக இங்கே நாம் கூடியிருப்பது நம்முடைய அறிவையும் அனுபவத்தையும் யோசனைகளையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு புதிய புதிய கருத்துக்களை பற்றி விவாதிப்பதற்காகத்தான். ஏனெனில் இன்று வழக்கறிஞர் சமூகம் பலத்த தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. நமது நாட்டின் சரித்திரத்திலேயே இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டின் பிரதம நீதிபதி கூட நமது தொழிலை பற்றி கடுமையாக குறை கூறியிருக்கிறார். நமது என்று அவன் குறிப்பிட்டதை ஜெனிஃபர் ரசித்தாள். இங்கே கூடியிருப்பவர்கள் தானும் ஒருவன் என்று கூட்டத்தினரை எண்ண வைத்தது அந்த சொல். அவன் பேசுவது அவள் காதில் விழுந்ததை தவிர மனத்தில் பதியவில்லை. அவனை பார்த்து கொண்டிருப்பது ஒன்றே போதும் என்று தோன்றியது. அவன் அசைவுகளை நோக்கி கொண்டிருந்தாலே போதும், அவனுடைய குரலை கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். ஒருமுறை அவன் பேசுவதை சற்றே நிறுத்தி தலையை விரல்களால் கோதி விட்டு கொண்டான். அவள் இதயத்தில் சுரீரென்று வலித்தது. அது ஜோசப்பின் வழக்கமான சேட்டை. வானரின் மகன் இதோ சில மைல் தூரத்தில் தான் இருக்கிறான். ஆனால் வானருக்கு அது தெரியவே போவதில்லை. வானரின் குரல் சூடு ஏறிக்கொண்டிருந்தது. அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தான். இங்கே கூடியுள்ள உங்களில் சிலர் குற்றவியல் லாயர்கள். நம்முடைய தொழில் மிக முக்கியமான இடம் வகிப்பது கிரிமினல் பிரிவு. ஆகவே கிரிமினல் லாயர்களிடம் எனக்கு அலாதியான மதிப்புண்டு. ஏனெனில் வாழ்வா சாவா என்ற பிரச்சனைகள் அவர்கள் கையில் தான் உள்ளன. எனவே மதிப்பு வாய்ந்த அவர்களை பற்றி நாம் பெருமைப்படலாம். வானரின் குரல் கண்டிப்புடன் ஒலிக்கத் தொடங்கியது. எனினும் அவர்களிலே சிலர் இருக்கிறார்கள். இதுவரை நாம் நமது என்று குறிப்பிட்டு வந்தவன் இப்போது அவர்கள் என்று பிரித்து பேசுவதை ஜெனிஃபர் கவனித்தாள். அவர்கள் நம்முடைய தொழிலுக்கே ஒரு களங்கம். நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்ட பிரமாணத்துக்கு இழுக்கு. நியாயம் கேட்டு நீதி பெற ஒவ்வொரு அமெரிக்க பிரஜைக்கும் உரிமை உண்டுதான். அது அவர்கள் பிறப்புரிமை தான். அதற்கு நம் அரசியல் சட்டம் உத்தரவாதம் தந்திருப்பதும் உண்மைதான். எனினும் சில வழக்கறிஞர்கள் சட்டத்தையே கேலி கூத்தாக்கிறார்களே. தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் கற்பனையையும் திறமையையும் கொண்டு சட்டத்தை குழி தோண்டி புதைக்கிறார்களே, நீதியை புரட்டி விடுகிறார்களே. இதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டாமா? குழுமியிருந்த அத்தனை பேரின் கண்களும் வானரின் மீது நிலைத்திருந்தன. விழிகள் பளபளக்க நின்றிருந்தான் வானர். என் சொந்த அனுபவத்தை கொண்டு இதை சொல்கிறேன். நடைபெறும் சில விஷயங்களை பார்த்து கோபம் பொறுக்க முடியாமல் இதை சொல்கிறேன். ஸ்தாபன ரீதியாக திட்டமிட்டு சில குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளை பற்றி விசாரணை குழுவுக்கு நான் தலைமையேற்றிருக்கிறேன். என் குழுவின் கைகள் அடிக்கடி கட்டப்படுகின்றன. அதன் முயற்சிகள் முறியடிக்கப்படுகின்றன. யாரால்? சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய், மிகப்பெரிய காவல் அதிகாரிகளுக்கும் மேற்பட்டவர்களாய் நடந்து கொண்ட சிலரால். அவர்கள் நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள். சாட்சி சொல்வோரின் குடும்பங்களை பயமுறுத்துகிறார்கள். சில சமயம் முக்கியமான சாட்சிகள் காணாமற் போய்விடுகிறார்கள். இந்த குற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தின் வாயிலாக நடைபெறுகின்றன. இது ஒரு பயங்கரமான மலைப்பாம்பு.
இது நமது நாட்டின் பொருளாதாரத்தை கவி இருக்கிறது. நீதிமன்றங்களை இது கவி இருக்கிறது. நீதிமன்றங்களை இது விழுங்கி விடுகிறது. நம்முடைய உயிர்களுக்கே உலை வைக்கிறது. வழக்கறிஞர்களில் மிக பெரும்பாலோர், ஆண் வக்கீல்களும் சரி பெண் வக்கீல்களும் சரி, கண்ணியமானவர்கள், நேர்மையானவர்கள். ஆனால் ஒரு சிறுபான்மை கும்பல் இருக்கிறது, நாட்டின் சட்டத்தை காட்டிலும் தாங்கள் வைத்த சட்டம்தான் என்று எண்ணும் கும்பல். அவர்களுக்கு நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பெரும் தவறு செய்கிறீர்கள். அதற்குண்டான விலையை நீங்கள் கொடுக்கத்தான் போகிறீர்கள். வணக்கம், நன்றி. வானர் இருக்கையில் அமர்ந்தான். கைதட்டல் ஒலி வானை பிளந்தது. எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். ஜெனிஃபர் தன்னையும் அறியாமல் அவர்களுடன் சேர்ந்து கைதட்டினாள். எனினும் அவனுடைய கடைசி வாக்கியங்களையே அவள் மனம் எண்ணியவாறு இருந்தது. அவளையே நோக்கி அவளுக்காகவே சொன்ன மாதிரி அல்லவா இருக்கிறது. கூட்டத்தினரை விலக்கி தள்ளிக்கொண்டு வாசலை நோக்கி அவள் வெளியேறினாள். கதவை அடையும் போது ஒரு வழக்கறிஞர் அவளை வழிமறித்து விசாரித்தார். 1 வருட காலம் அவருடன் ஜெனிஃபர் வேலை செய்திருந்தாள். அவள் கையை எடுத்து மரியாதையுடன் முத்தமிட்டார். அவர், எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்திருப்பது பெரும் கௌரவம் ஜெனிஃபர். இன்றிரவு என்னுடன் நீங்கள் கட்டாயம் விருந்துண்ண வேண்டும் என்றார். ஒரு நடன நிகழ்ச்சிக்கு அவளும் ஜோசப்பும் போவதாக திட்டமிட்டிருந்தாள். மன்னிக்கணும் சார், வேறொரு இடத்துக்கு வர ஒப்புக்கொண்டு விட்டேன் என்றாள். அவருடைய கண்கள் ஏமாற்றத்தால் மங்கின. அப்படியானால் நாளைக்கு என்று கேட்டார். அதற்கு அவள் பதில் சொல்வதற்குள் உதவி அரசாங்க வக்கீல் ஒருவர் அவளை பிடித்து கொண்டார். நீங்கள் என்னோடு தான் இன்றிரவு விருந்துண்ண வர வேண்டுமாக்கும். பிரமாதமான ஹோட்டல் ஒன்று நான் பார்த்து வைத்திருக்கிறேன். வரணும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு வேறொரு வேலை என்று ஜெனிஃபர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னும் பல வழக்கறிஞர் சூழ்ந்து கொண்டார்கள். அவளுக்கு உதவியாக வழக்குகளில் ஆஜரானவர்கள் அல்லது அவளுக்கு எதிராக வாதாடியவர்கள் பிரபலமான பெண் வக்கீலாகையால் எல்லாருமே அவளுடன் 2 வார்த்தை பேச ஆசைப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து விடுபடுவதற்கு அரை மணி நேரம் பிடித்தது. ஒரு வழியாக அவள் வெளியே வந்தபோது எதிரில் வானர் வந்து கொண்டிருந்தான். பத்திரிகை நிருபர்களும் ரகசிய போலீசாரும் புடைசூழ. சட்டென்று பின்வாங்க பார்த்தாள் அவள். காலம் கடந்து விட்டது. வானர் அவளை பார்த்து விட்டான். ஜெனிஃபர், அவன் கூப்பிட்டது காதில் விழாதது போல் பாசாங்கு செய்யலாம் என்று ஒரு வினாடி நினைத்தால், ஆனால் அவ்வளவு பேருக்கு எதிரில் அவனை சங்கடத்தில் அழுத்த அவளுக்கு விருப்பமில்லை. பக்கத்தில் இருந்த நிருபர்களிடம் வானர், அவ்வளோதான் விஷயம் நண்பர்களே, வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவளை நோக்கி வந்தான். அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் ஜெனிஃபர். வானர் அவள் கைகளை மெல்ல பற்றி அவள் கண்களை ஊடுருவி பார்த்தான். ஏதோ இதற்கு முன் இவன் கண்களும் அவள் கண்களும் பிரிந்ததே கிடையாது என்கிற மாதிரி. அவர்கள் ஹாலுக்கு வெளியே வராந்தாவில் நின்றிருந்தார்கள். சுற்றிலும் பல பேர் இருந்தார்கள். அப்படியும் தாங்கள் தன்னந்தனியே நிற்பது போல் இருந்தது. எத்தனை நேரம் அப்படி இருந்தார்களோ ஜெனிஃபருக்கு தெரியாது. இறுதியில் வானர், நாம் ஏதாவது ட்ரிங்க் அருந்திட்டு வரலாம் வா என்றான். வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் ஜெனிஃபர். இங்கிருந்து எப்படியாவது போய்விட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. வானர் தலையை அசைத்தான். ஆட்சேபம் நிராகரிக்கப்பட்டது என்றான் வேடிக்கையாக. அவள் கையை தன் கையோடு இணைத்து கொண்டு சிற்றுண்டி சாலைக்குள் நுழைந்தான். மிகவும் கூட்டமாக இருந்தது. ஒரு ஓரமாக இடம் பிடித்தார்கள். உன்னை ஃபோனில் கூப்பிட்டேன், கடிதங்கள் போட்டேன், நீ திருப்பி கூப்பிடவே இல்லை, கடிதங்களும் திரும்பி விட்டன என்றான் வானர். பேசும்போது அவளையே கவனித்துக் கொண்டிருந்தான். ஏகப்பட்ட கேள்விகள் அவன் பார்வையில் தேங்கி நின்றிருந்தன. நான் உன்னை நினைக்காத நாள் இல்லை, ஏன் அப்படி மாயமாக மறைஞ்சு போனேன் ஜெனிஃபர்? மேஜிக் நிகழ்ச்சியில் அதுவும் ஒரு ஐட்டம். ஜெனிஃபரும் அவன் பேச்சை வேடிக்கையாக தள்ள முயன்றான். என்ன வேண்டும் என்று கேட்பதற்காக ஒரு வெயிட்டர் வந்தார். என்ன சாப்பிட்றேன் என்றான் வானர். எதுவும் வேண்டாம், நான் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் நீ போகக்கூடாது, இன்று ஒரு விழாவாக்கும். நாட்டுக்கா நமக்கா? யாருக்காக இருந்தால் என்ன என்றவன் வெயிட்டரிடம் ஆர்டர் கொடுக்க தொடங்கினான். இல்லை எனக்கு என்று மறுக்க நினைத்தவள் சரி என்று ஒப்புக்கொண்டாள். கொஞ்சமாக ஏதாவது அறிந்துவிட்டு புறப்பட்டு விடலாம். உங்களை பற்றி பேப்பரில் தினம் படித்து கொண்டிருக்கிறேன், ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்றாள். நன்றி என்றவள் சிறிது தயங்கிவிட்டு, நானும் உன்னை பற்றி பேப்பரில் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்றான். அவன் குரலில் தென்பட்ட மாறுதல் அவளுக்கு புரிந்தது. ஆனால் உங்களுக்கு பெருமையாக இல்லையாக்கும் என்றாள். உனக்கு பயங்கர கும்பலில் நிறைய கட்சிக்காரர்கள் இருப்பதாக தெரிகிறது என்றான் வானர். ஜெனிஃபருக்கு அவன் பேச்சு பிடிக்கவில்லை. பேச்சு மேடையோடு உங்கள் லெக்சர் முடிந்து விட்டது என்று நினைத்தேன். முடியவில்லையா? இது லெக்சர் இல்லை ஜெனிஃபர், உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது. என்னுடைய விசாரணை குழு மாரட்டியை பற்றி தான் தோண்டி துருவி கொண்டிருக்கிறது. நாங்கள் அவனை மடக்காமல் விட போகிறதில்ல. ஜெனிஃபர் சுற்றிலும் பார்வையை சுழலவிட்டால். எங்கு திரும்பினாலும் வழக்கறிஞர்கள் தான் தென்பட்டார்கள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வானர், நாம் இப்படி விவாதம் நடத்துவது சரியல்ல, அதுவும் இந்த இடத்துல. வேற எங்கே பேசலாம்? எங்கேயும் பேச வேண்டாம். மொரட்டி என் கட்சிக்காரர், அவரை பற்றி உங்களிடம் நான் பேசுவதற்கில்லை. உன்னோடு நான் பேச வேண்டும். எங்கே பேசலான்னு சொல்லு. அவள் தலையசைத்தாள். நான் தான் சொன்னேனே, நம்மை பற்றி நான் பேச விரும்புகிறேன் என்றான் வானர். நம்மை பற்றியா? நம் என்று எதுவும் நமக்குள் கிடையாது. அவள் எழுந்து கொண்டாள். வானர் அவள் கையை பிடித்து அழுத்தினான். போகாது ப்ளீஸ், என்னால் உன்னை போக விட முடியாது, அதுவும் அதற்குள்ளாக. அரை மனத்தோடு ஜெனிஃபர் திரும்ப உட்கார்ந்தாள். வானரின் கண்கள் அவள் முகத்தின் மீது நிலைத்திருந்தன. ஜெனிஃபர், என்னை பற்றி நீ எப்போது நினைப்பதுண்டா?
ஜெனிஃபர் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அவன் அவளுடைய வீட்டில் தான் இருக்கிறானே. அவனை தினந்தோறும் காலையில் முத்தமிட்டு குட் மார்னிங் சொல்கிறாளே, அவனுக்காக சமையல் செய்கிறாளே, அவனை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறாளே. எப்போதாவது நினைப்பதுண்டா என்று கேட்கிறார் இவர். தொடரும்.